தாட்சியோடு ஆண்டவரே உங்க சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவர் உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்புங்க ராஜா, எங்களை நிரப்புங்கப்பா. கேளுங்க, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பும். கரங்களை உயர்த்தி எங்கள் ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. கரங்களை தட்டி உற்சாகமா பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கலாம். அவர் வந்தால் நடக்கும், அவர் வந்தால் வாழ்க்கை மாறும், அவர் வந்தால் நிலைமைகள் மாறும். எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பான தேவன் யார்? சொல்லுவோம். எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பான தேவன் யார்? இருக்கின்றவராய் இருப்பவரே, இன்னும் வல்லமை மாறவில்லையே. இருக்கின்றவராய் இருப்பவரே, இன்னும் வல்லமை மாறவில்லையே. எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பான தேவன் யார்? எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பான தேவன் யார்? வார்த்தையினால் ஜெயித்தவரே, ராஜாக்களை வென்றவரே, ராஜ்யங்கள் ஜெயித்தவரே, ராஜாக்களை வென்றவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களையோ ஜெயம் காண செய்பவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களையோ ஜெயம் காண செய்பவரே, உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றென்றும் உயர்த்திடுவோம். ஆமென். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பான தேவன் யார்? எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பான தேவன் யார்? வார்த்தையினால் அகிலத்தையே அற்புதமாய் அழைத்தவரே, வார்த்தையினால் அகிலத்தையே அற்புதமாய் படைத்தவரே, கிறிஸ்துவுக்குள் எங்களையோ புது படைப்பாய் மாற்றினீரே, கிறிஸ்துவுக்குள் எங்களையோ புது படைப்பாய் மாற்றினீரே, உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றென்றும் உயர்த்திடுவோம். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. உம்மை என்றென்றும் உயர்த்திடுவோம். எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பான தேவன் யார்? சொல்லுவோம். எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பான தேவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவரே, ஆர்ப்போற்றும் ராஜா நீரே, பரிசுத்தத்தில் மகத்துவரே, ஆர்ப்போற்றும் ராஜா நீரே, கிறிஸ்துவுக்குள் எங்களையோ நீ பரிசுத்தமாக்கினீரே.
உமக்குப்பான தேவன் யார்? எங்கள் கர்த்தாவே எங்கள் கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பான தேவன் யார்? இருப்பவரே, என்றும் வல்லமை மாறவில்லையே. இருக்கின்றவரா இருப்பவரே, ஆமென். உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றென்றும் உயர்த்திடுவோம். நல்லா வாய்களை திறந்து உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. உம்மை போல தெய்வம் இல்லை, என்றும் உயர்த்திடுவோம். உம்மை என்றும் உயர்த்திடுவோம், உம்மை என்றும் உயர்த்திடுவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? அவருக்கு நிகரில்லை. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமென். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தான். சொல்லுவோம். தரிசனம் தந்தவர் சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. ஓ தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். ஆமப்பா.
இல்லை. அவர் ஒன்று சொன்னால் அது நிறைவேறும். அவர் ஒன்று சொன்னால் என் வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். இந்த பூமியில் எப்படி அவர் சொன்னபடி நடந்ததோ, அவர் சொன்னபடி எப்படியெல்லாம் நிறைவேறிட்டோ, அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னது நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் அவர் சொன்னது நிறைவேறும். காரணம், அவர் சொல்லிவிட்டு மனம் மாறவர் மனிதர் அல்ல. அவர் நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றுவார். யோபு 42:2 சொல்லப்பட்டபடியே அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் தடைபடாது. அவர் சொல்லிவிட்டார், அதை செய்து முடித்து தீர்மாட்டும். அவர் உன்னை கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லா நாவுகளும் அறிக்கையிடட்டும். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம்! தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது செய்வதை தடுப்பவன் யார்? ஆமென். நிறைவேறட்டும் அப்பா. எஸ், ஒரு முறை கூட நீர் செய்ய நினைத்தது. ஆமென். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லை. ஆமென். கடலையும் மாற்றை கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடு. எல்லாரும் சொல்லுங்க, தடைகளை உடைப்பவர். அப்படியே சொல்லும் போதே தடைகள் நீங்கும். எஸ், கர்த்தர் உனக்காய் கிரியை செய்வார். விசுவாசத்தோடு அறிக்கையிடு. கடந்திடுவேன், கடந்து விடுவேன். ஒரு முறை கூட ஓஹோ, கடைகளை உடைப்பவர் நீர்தானே, எவரும் இல்லையே அப்பா. கடலை மாற்றையும் கடந்து விடுவேன். ஓ தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வ. ஆமென். உரகலலலலமோ. ஓ நீர் செய்ய நினைத்தது. அப்படியே ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க. யோசேப்புடைய தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் யோசேப்பை கர்த்தர் கைவிடவில்லை. என்னையும் உன்னையும் கூட கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு இருங்க. என் வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும்,
தேவன் எனக்கு செய்ய வேண்டியதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. எத்தனை பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டு? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு தேவன் முன் குறித்ததை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஒருவனாலும் அதை தடுக்க முடியாது. அவர் அதை நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றி தீர் மட்டும் என்னை கைவிட மாட்டார். அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவர் நம்மை கைவிட மாட்டார். உன்னுடைய சூழ்நிலை ஏத்துவென்றாலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன், நீ தீயில் எறியப்பட்டாலும் அக்கினியில நடந்தாலும் பரவாயில்லை, நீ ஆற்றில நீ நடந்தாலும் பரவாயில்லை, அந்த தீயும் உன்னை சேதப்படுத்தாது, ஆறும் உன்னை சேதப்படுத்தாது. எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? என் வாழ்க்கையில நான் பல ஆறுகளை கடந்து விட்டேன். நான் பல அக்கினி தீ சூளைக்குள்ளால் இறங்கி ஏறி வந்து விட்டேன். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். இன்றைக்கு என் வாழ்க்கையில இருக்கிற இந்த அக்கினி சூளையும் என் வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற நிலைமையையும் நான் நிச்சயம் கடப்பேன். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? நான் நிச்சயம் கடப்பேன். நான் நிச்சயம் கடந்து கரையேறுவேன். அல்லேலூயா. காரணம், என் அப்பா என்னை கைவிடவில்லை. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எல்லாத்தையும் கடந்துட்டேன், அப்பா என்னை கைவிடல. அக்கினியிலையும் தூக்கி போட்டாச்சு, ஆத்திலையும் தூக்கி போட்டாச்சு, ஆனா அப்பா என்னை நீந்த வைத்தார், கடக்க வைத்தார். ஆமென். அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றி
ஆமென். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் ஆமென். ஓஹோ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் தன் மகிமைதனை காண்போம். நன்றியோடு கடந்து விட்டோம். இனி வரும் நாட்களெல்லாம் காண்போம். ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். ஆமென். இதுதான் எங்க வாஞ்சையப்பா, இதுதான் எங்க ஆசையப்பா. ஓ, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம். ஆமென். ஆமென். உங்க கிருபை ஆமென். ஆஹா, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமாப்பா, எஸ், உம்மையே நம்புகிறோம். ஆஹா, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமுமானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே. ஆமென். சொல்லுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுவோம். எங்கள் ஜீவனுள்ள நாள் வரை உம்மை நம்புவோம் அப்பா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான். ஆமென். மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும்.
ஜீவிப்பேன் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி எஸ். ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுவோம், உம்மை நம்புவேன் நான். ஆமென். ஆஹா, ஓஹோ, உம்மை நம்புவேன் நான். அப்பா, உம்மையே நம்புவோம் அப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் அக்னியின் அனுபவமாயிருக்கட்டும், ஆயின் கடலாயிருக்கட்டும், ஆண்டவரே பெரிய நீர் ஓடையாய் இருக்கட்டும், ஆண்டவரே பெருகெடுத்து வருகிற யோர்தானாய் இருக்கட்டும், எல்லா சூழலிலும் உம்மையே நம்புவோம் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி உம்மையே நம்புவோம், உம்மையே நம்புவோம், உம்மையே நம்புவோம் ராஜா, உம்மையே நம்புவோம் ஆண்டவரே, உம்மையே நம்புவோம். நாங்கள் எங்கள் முடிவு பரியந்தம் வரைக்கும், முடிவு பரியந்தம் வரைக்கும் எங்கள் முடிவு பரியந்த வரைக்கும் ஆண்டவரே உம்மையே நம்புவோம் அப்பா. எங்க வாழ்க்கை சூழ்நிலை எதுவாயிருக்கட்டும், எங்க வாழ்க்கையில எந்த இன்னல்கள் வரட்டும், எவ்வளவு கடுமையான பாதைகளாயிருந்தாலும் அந்த பாதையிலும் நடக்க நாங்கள் உம்மையே நம்பி ஜீவிப்போம் அப்பா. எத்தனை பேருக்கு ஆமேன் சொல்ல முடியும்? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. உம்மையே நம்புவோம், காரணம் நீர் எங்கள் பலனப்பா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நீ கர்த்தர் என் பலனாயிருக்கிறார், நீரே எங்கள் பலனப்பா. ஏழைகளின் பலனை எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கர்த்தாவே நீரே என் தேவன், நீரே என் தேவன், கர்த்தாவே நீரே என் தேவன். ஓ உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி துதித்து துதித்திடுவே, அதிசயம் செய்தி ஆண்டவரே, அதிசயம் செய்தி ஆண்டவரே. சொல்லுங்க, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே. சபையார் வாய்களை திறந்து ஆமென். குளிர் நிழலே கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, தாயை போல தேற்றுகிறீ ஆற்றுகிறீ, தாயை போல தேற்றுகிறீ. ஆமென். ஓ தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தடு
கரங்களை உயர்த்தி உம்மடியிலேதான் இளைப்பாறுவே. ஏழைகளின் பலனே எளியவரின் திடன். அப்படியே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லும் போதே ஒரு பலன் உங்களை நிரப்பும். நீங்க சொல்லி பாருங்க. நீங்க சொல்லும் போதே ஒரு பலன் உங்களை நிரப்பும். எஸ் எஸ். பலவீனங்களில் இருக்கலாம், மனதுல சோர்ந்து போய் இருக்கலாம். மனதுல சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, இது உங்களுடைய நேரம், உங்களுடைய தனிப்பட்ட நேரம். அங்க இங்க பார்க்காம அப்படியே அப்பாவை பார்த்து சொல்லுங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க. அப்பா உங்களை நிரப்ப ஆசைப்படுகிறார். அப்பா உங்களை நிரப்ப ஆசைப்படுகிறார். பலப்படுத்த ஆசைப்படுகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இப்பொழுதே நீங்க எந்த பலவீனத்தில் இருக்கலாம், எந்த சோர்விலும் இருக்கலாம், அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே. ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே. புயல் காற்றிலே, என் வாழ்க்கையில புயல் காற்று அடிக்கும் போதெல்லாம் நீங்க தான்ப்பா எனக்கு புகலிடம். புயல் காற்றிலே என் புகலிடமே. கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம். குளிர் நிழலே, ஓ கடும் வெயிலினிலே குளிர் நிழலே. அப்பா, நீர் எங்களுக்கு எல்லாமா இருந்து எங்களை நடத்துகிற தெய்வம். அப்பா, எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். மோசையோடு அதை நிரூபித்தார். மோசையோடு சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அதை நிரூபித்து காட்டினார் இஸ்ரவேல் ஜனத்திற்கு. எல்லாமா இருந்த தெய்வம். அப்பாவை பார்த்து அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க தான் எனக்கு எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். உங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள், சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய துணையோடு தைரியமாய் எதிர்கொள்ள அவர்களை பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கடந்து வந்திருக்கின்ற யாவரையும் உங்க பலத்தால் இடைகட்டுங்கப்பா. உங்க பலத்தால் இடைகட்டுங்க. உங்களை தாங்கிக் கொள்ளும். எந்த சூழ்நிலையில் வந்தாலும் திரும்பி செல்லும் போது ஒரு நம்பிக்கையோடு செல்லட்டும். அற்புதங்கள், அடையாளங்கள், அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு செல்லட்டும். ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே. கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்தவ ஜீவமோ சௌபாக்கிய ஜீவியம் தான். సౌభాగ్య జీవం దా. ஆனா அதை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், దాంట్లో ఎట్లా మనం బతుకుతా ఉండాము, அது முக்கியம். అది ముఖ్యమైనది. நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், మనం ఎట్లా బతుకుంటా ఉండాము. கிறிஸ்தவர்களாகிய நாம், క్రిస్తవులైన మనం, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிற நாம், క్రిస్తుని ఏర్చుకొని అతని ఇంబాలి இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும், ఈ భూమిలో ఎట్లా బతుకు, வேதம் என்ன சொல்லுகிறது? దేవుడు ఏం చెప్తాడు? கடந்த வாரத்தில் பார்த்தோம். పోయిన వారాలు చూశాము. நம்முடைய வாழ்க்கை మన జీవితం பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கணும். ఇప్పించి పెట్టిన జీవితంగా ఉండాలి. உலகத்தோடு ஒண்டி போக கூடாது. లోకములో కలిసిపోకూడదు. நீ எப்ப உலகத்தோடு சேர்ந்து போகிறாயோ,
నువ్వు ఎప్పుడు లోకంలో கர்த்தர் కలిసిపోతావో உன்னை விட்டு விலகி விடுவார். దేవుడు నిన్ను విడిచి దూరం పూడుస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். అదే క్రీస్తు జీవితం. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம், ఇప్పుడు మనం చూడబోయే కార్యము கிறிஸ்தவ ஜீவியம் என்பது క్రీస్తు బతుకనేది பரிசுத்தத்திற்கான ஒரு அழைப்பு. పరిశుద్ధమైన దానికి పిలింపు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்தத்திற்கான அழைப்பு. పరిశుద్ధదానికి పిలిచిండేది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நிறைய பேர் உலகத்துல நினைச்சிட்டு இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால், కొన్ని జీవితాలు తలుసుకొని ఉండేది క్రీస్తు జీవితం అనేది. ஆமா, வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் வரும். బయట దేశంలో నుంచి ఫండ్ వస్తాయి. ஆமென். ఆమేన్. நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கும். బాగా స్కూల్ అడ్మిషన్ దొరుకును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வெளிநாட்டுல இருந்து கோடிகளை கொட்டுவாங்க. బయట దేశంలో నుంచి కోట్లు ఇస్తారు. ஆமா, அதுல நமக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். దాంట్లో కొన్ని బాగా మనకు వచ్చును. அல்லேலூயா. హల్లెలూయా. இதெல்லாம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை. ఇది అంటేనే క్రీస్తు జీవితం అనుకుంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. எங்க பெங்களூர்ல బెంగళూరులో கிறிஸ்தவ பெயர்களில் பல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. క్రీస్తు పేరులో కొన్ని స్కూల్ కాలేజీలు ఉన్నాయి. சென்ட் மேரிஸ், సెయింట్ మేరీస్, சென்ட் பீட்டர்ஸ், సెయింట్ పీటర్స్, சென்ட் தாமஸ், సెయింట్ థామస్, ஆமா, சென்ட் பிரான்சிஸ், సెయింట్ ఫ్రాన్సిస్, போட்டுங்க, சென்ட் சேவியர். సేవియరు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. ఎన్నో స్కూళ్ళు ఉన్నాయి. ஒன்றும் ఒకటిను கிறிஸ்தவ மிஷனரிகளோடதையோ క్రీస్తువ మిషనరీలోనో கிறிஸ்தவனுடையதே இல்லை. క్రీస్తువుందే కాదు అది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாம் பிசினஸ். అన్ని బిజినెస్లు என்ன நடக்கிறது? ఏం జరుగుతాయి? கிறிஸ்தவ பேரை வச்சிட்டா క్రీస్తుని పేరు పెట్టేస్తే அங்க நல்ல எஜுகேஷன் இருக்கும், అక్కడ మంచి ఎడ్యుకేషన్, நல்ல டிசிப்ளின் இருக்கும். బాగా డిసిప్లిన్ ఉన్ను. இதற்காக உலகத்தான் இன்றைக்கு பேரை வச்சிட்டு நடத்துறான். దీనికోసం లోకంలో ఉండేవాడు పేర్లు పెట్టుకొని తిరుగుతాడు. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது క్రీస్తువ జీవితం అనేది ஒரு பெயரளவில் மாறிவிட்டது. అది ఒక పేరుతోనే చేరిపోయింది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்டோபர் என்று பெயர் வைக்கிறான். క్రిస్టోఫర్ అని పేరు పెడతారు. கிரைஸ்டுக்கும் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. క్రీస్తుకు వానికి సంబంధాలు లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் பயக்கானில் வேலை பார்த்தபோது ஒரு கான்ட்ராக்டில் ஒரு பையன் வந்தான் ஒரு முறை. బయకాన్లో పాస్టర్ పని చేసినప్పుడు కాంట్రాక్ట్ లో ఒప్పినాడు వచ్చాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்டோர்ல எனக்கு அசிஸ்டன்ட் கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறதுக்கு. కాంట్రాక్ట్ లో స్టోర్ లో పని చేసేదానికి அந்த பையன் வந்த உடனே பேரை கேட்டேன், கிறிஸ்டோபர். వాని పేరు క్రిస్టోఫర్ అని చెప్పాడు. எனக்கு ஒரு குஷியாச்சு. பரவாயில்லையே. పర్వాలేదే. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தம்பி எந்த ஊருப்பா? నువ్వు యా ఊరు? பெங்களூர் தான். బెంగళూరేదా? ஆமென். ஆமென். எந்த சர்ச்சுக்கு? அடுத்த கேள்வி அதான், எந்த சர்ச்சுக்கு போற? యా చర్చికి పోతావు? நான் சர்ச்சுக்கு ஒன்றும் போறதில்லை. నేను చర్చి కంటే ఏం పోయలేదు. எங்க அப்பா கிறிஸ்டியன், నా నాన్న క్రిస్టియను. அதுக்காக எனக்கு இந்த பேரை வச்சிட்டான். దానికోసం నాకు ఈ పేరు పెట్టేశారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பேரு పేరు. அதனால பேரை பார்த்து நம்பிடாதீங்க. దాని నుంచి పేరుని ఎనబడి నమ్ముకోవాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்தவ வாழ்க்கை క్రిస్తువ జీవితము இன்றைக்கு அவ்வளவு அலட்சியப்படுத்துகிற ஒரு சாதாரணமாய் போய்விட்டது. అంత కేర్లెస్ గా ఒక సాధారణమైనదిగా పోయింది. 10-11 போவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. 10-11 పోయేది కాదు జీవితం. காரணம், கிறிஸ்து உன்னை அழைக்கும் போது, క్రీస్తు నిన్ను పిలిచినప్పుడే ஒரு பர்பஸுக்காய், ஒரு நோக்கத்திற்காய் அழைத்திருக்கிறார். ఒక గురికో ఒక దేవుని కోసం పిలిచింటాడు. இந்த உலகில் ఈ లోకంలో நீ பரிசுத்தத்திற்காய் உன்னை தேவன் அழைத்தது தனக்காய் ஒரு பரிசுத்த ஜாதியாய், ஒரு பரிசுத்த கூட்டமாய் வாழ்வதற்காகவே அழைத்திருக்கிறார். దేవుడు నిన్ను పిలిచింది పరిశుద్ధ జీవితానికి, పరిశుద్ధమైన దేవుణ్ణి ఈడ్చుకునేదానికి. அப்ப கிறிஸ்தவ ஜீவியம் என்பது క్రీస్తువ జీవితం అనేది எனக்காய் பரிசுத்தத்திற்காய் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. పరిశుద్ధమైన దానికి పరిశుద్ధంగా పిలిచిని ఒక పిలుపు. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு அழைப்பு பல உண்டு. మనల్ని పిలిచింది ఎన్నో ఉంటాయి. அபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். అబ్రహాం ఆశీర్వాదాలు తీసుకునేదానికి వచ్చిండాము. நம்மை அந்தகாரத்தின் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, అంధకార మబ్బులోంచి వెలుతురులో మనం వచ్చేదానికి అతని పుణ్యాలను వేసుకునేదానికి. அதே போன்ற தலையாய ஒரு அழைப்பு தான்
పరిశుద్ధ జీవియం. అదే మనకు దేవుడు పిలిచిందంటే పరిశుద్ధ జీవితము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை அழைத்திருப்பதே பரிசுத்த வாழ்க்கைக்காய். దేవుడు నిన్ను పిలిచిందే పరిశుద్ధంగా బతికేదానికే. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ கிறிஸ்தவனுக்கு பரிசுத்தம்னு சொன்னாலே மூஞ்சி சுருங்கி போகுது. క్రిస్తువునికి పరిశుద్ధం అంటేనే మొహం చిన్నదైపోతాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்துல அங்க தலைத்து ஓங்குகிறோம். ఎలాంటి ఆశీర్వాదములు అట్లే మనము పైన మేల్తా ఉంటాము. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால அந்த அந்த ஆசீர்வாதத்தின் பின்னாடியே நாம் போய்விட்டோம். ఆ ఆశీర్వాదం వెనుకే మనం పోయిడ్చాము. அல்லேலூயா. హల్లెలూయా. கிறிஸ்தவத்தின் கோட்பாடு క్రిస్తువిని ఒక பரிசுத்தம். పరిశుద్ధము. ஆமென். ఆమేన్. நல்லா சொல்லுங்க, நான் నేను பரிசுத்த ஜீவியத்திற்காய் పరిశుద్ధ జీవియాని కోసం அழைக்கப்பட்டவன். పిలిచి ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒன்று வேறுபாடு, ఒకటి మార్చేది பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ఇప్పించిన జీవితము. இரண்டாவது பரிசுத்த வாழ்க்கை. రెండోది పరిశుద్ధ జీవితం. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 15வது வாக்கியம். 1 పేతురు 1 అధికారం 15వ వాక్యము. உங்களை அழைத்தவர் 1 பேதுரு 1:15 அதான் வாசிங்க. ஆ ஆ ஆ ம் ஆ ம் அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, நான் பரிசுத்தர், నే పరిశుద్ధుడు. அதே போல் என்னால் அழைக்கப்பட்ட நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். అదే తర నన్నించి మీరు పిలిపించిన వాళ్ళను పరిశుద్ధంగా ఉండాలా. அப்போ நம்முடைய அழைப்பின் நோக்கம் என்ன? మనల్ని పిలిచిన దాని గురి ఏమి? பரிசுத்த ஜீவியம். పరిశుద్ధ జీవితం. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய நோக்கம் என்ன? அழைப்பின் நோக்கம் என்ன? మనల్ని పిలిచిన గురి ఏమి? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. ஏன்னா இந்த பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் நாம என்ன செய்ய முடியாது? ఈ పరిశుద్ధమైన நித்தியத்துக்குள் போக முடியாது. పరిశుద్ధమైన జీవితం లేదంటే నిత్యాన్ని లోపల మనం పోను కాదు. அப்போ நம்முடைய அழைப்பின் நோக்கம் பரிசுத்தம் தான். మనల్ని పిలిచిన దానికి గురి అనేదే పరిశుద్ధమైందే. நான் ஒரு 10 சைட்டை வாங்க, நான் கார் வாங்க, நான் வீடு வாங்குவதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. 10 సైట్లు కార్లు ఇల్లు తీసుకునేదానికి కాదు పిలిచిండేది. என் வாழ்க்கை கர்த்தருக்கு சித்தமானபடி இருந்தால் இவை எல்லாம் எனக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கும். నా జీవితం అనేది క్రీస్తుకు ప్రియమైనదిగా ఉంటే ఈ అన్ని వస్తువులు మన వెనుక వచ్చును. அப்போ நம்முடைய அழைப்பு பரிசுத்த ஜீவியம். మనం పిలిపింది పరిశుద్ధ జీవియము. 14 முந்தின வாக்கியத்துல சொல்றாரு பேதுரு దానికి ముందు వాక్యంలో చెప్తాడు, முன்னே நீங்கள் அறியாமையினால் ముందు మీరు తెలియకుండా பல இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தீர்கள். ఎన్నో ఆశలకు మీరు గులాంతనములో పడింట్రి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது, యేసు క్రీస్తుని అంగీకరించుకున్నప్పుడు மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்வது. మనస్సు మారి దీక్ష స్నానం ఎత్తుకోవాలనేది. எதற்காக? ఏంటి కోసం అంటే நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நம் மனம் திரும்பணும். మన పాత జీవితంలోంచి మనస్సులు நம்முடைய మారాలి. சுபாவங்கள் மனம் திரும்பணும். మన స్వభావాలు మారాలి. அது வாக்கியம் வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு என்பது, దేవుడు మనల్ని పిలిచిన పిలిపి అనేది நாம் முன்பு கொண்டிருந்த நம்முடைய அறியாமை நாட்களில் நாம் கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் நம்மை வேறு பிரித்து பரிசுத்த ஜீவியத்திற்காகவே நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ముందుగా మనం చేసిన పాపాలు అన్ని తప్పులని మనల్ని రక్షించి దేవుడు మనల్ని పిలిచిండాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. காரணம், ఎలాంటే நாம் మనము ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், రక్షింపు పొందుకొండాము, மீட்கப்பட்டிருக்கிறோம். మనల్ని రక్షింపించుకున్నాడు. ఆమేన్. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பொன்னாலோ வெள்ளியாலோ அல்ல. బంగారులో తల్లిలో కాదు. 18-19 வாசித்துருங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய்
நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். நல்ல கவனிங்க. ஏன் இந்த பரிசுத்த வாழ்க்கை? ஏழை பரிசுத்த ஜீவியம் எனக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கையை தருவதற்காய் ஒரு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. పరిశుద్ధ జీవియం మనకి ఇచ్చేదానికి ఒక కిరయం దేవుడు మనకి రక్షిப்பு இலவசம் தான். రక్షింపు అనేది அது எனக்கு தான் இலவசம். అది నా కోసం దా ఊరికే. அந்த இலவசமாய் எனக்கு தருவதற்காய் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காய் ஒரு கிரயம் செலுத்தி இருக்கிறார். అది ఊరికే ఇచ్చేదానికి యేసు క్రీస్తు కిరయం అనేది మన కోసం ఇచ్చిండాడు. பொன்னை கொடுத்தோ வெள்ளியை கொடுத்தோ அல்ல, బంగారులో సిల్వర్లో కాదు మనకి தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து తన రక్తముని ఇచ్చి அந்த விலையேறப்பெற்ற கிரயத்தை செலுத்தி ఆ వెల లేకుండా ఒక కిరయాన్ని మనకి ఇచ్చి என்னை ரட்சித்தபடியால் నన్ను రక్షించిన దానించి என்னை அவர் என்னிடத்தில் அவர் விரும்புவதும் அதே பரிசுத்த வாழ்க்கையை. నాలో ఆశపడేది అదే పరిశుద్ధ జీవియము. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. காரணம் எனக்காய் அவர் பணம் செலுத்தி இருக்கிறார், கிரயம் செலுத்தி இருக்கிறார். నా కోసం అతను కిరయం అనేది ఇచ్చి తీసిండాడు. தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து తన రక్తాన్ని ఇచ్చి நாம் அறியாமையில் அந்தகாரத்தின் இருளில் கிடந்த நம்மை మనము తెలియకుండా అంధకార మబ్బులో ఉండినప్పుడు பலவிதமான இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மை ఎన్నో విధాల ఆశల్లో పడిన మనము அவர் தன்னுடைய இரத்தம் என்கிற கிரயத்தை செலுத்தி అతను తన రక్తం అనే కిరయాన్ని ఇచ్చి நம்மை வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். వేరు లిప్పి మనల్ని పిలిచిండాడు. அப்ப அவருடைய விருப்பம் అతని ఇష్టము தான் பரிசுத்தராய் இருப்பது போல అతను పరిశుద్ధుడుగా ఉండే తర தன்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்களும் பரிசுத்தமாய் இருக்கணும். తన రక్తములో రక్షించిన జనాలను పరిశుద్ధంగా பக்கத்துல ఉండాలి. கையை கொடுத்து சொல்லுங்க, கிரயம் செலுத்தி மீட்கப்பட்டோம். கிரயம் ఇచ్చి మనము రక్షించుకుంటాము. எனவேதான் பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். దానించిదా పరిశుద్ధాన్ని దేవుడు ఇష్టపడతాడు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கினா 10 రూపాయలు ఇచ్చి ఒక వస్తువుని తీస్తే புரிஞ்சா? 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா 10 రూపాయలు ఇచ్చి ఒక వస్తువుని తీసుకుంటామంటే என்ன சொல்லுவோம்? எனக்கா? అదే నాకు. ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్. ஆமாவா இல்லையா? ஐயோ ரொம்ப புண்ணியவான்ங்க போல. 10 ரூபா களைய மாட்டோம். 10 రూపాయలని తగ్గించము. 10 ரூபா கொடுத்து ஒன்ன வாங்கிட்டோம்னா 10 రూపాయలు ఇచ్చి వాటిని తీసుకుంటామంటే நம்ம என்ன சொல்றோம்? మనం ఏం చెప్తాము? சொல்லுங்க. நம்ம எல்லாம் இப்போ கொஞ்சம் இன்னும் லேட்டஸ்டா కొంచెం లేటెస్ట్ గా ఉంటాము. சில குடும்பங்கள்ல கேட்டிருக்கிறேன், కొన్ని ஏன் కుటుంబాల్లో சம்பளத்துல வாங்கினது? నా సంబళాల్లో నేను తీసిండేది. ஏன் சம்பளத்துல வாங்கினது? నా దీంట్లో నేను తీసిండేది. ஆமா, புருஷன் அடுத்து ஏன் சம்பளத்துல வாங்கினது? వాడు చెప్తాడు నా సంబళాల్లో నేను తీసిండేది. ஆண்டவரே, இவர்கள் செய்வதை இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடும். దేవుడా వీళ్ళు తెలియదు అనిగా చేస్తారు, వీళ్ళని క్షమించండి. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. இன்னும் என்னதான் நடக்கு? ఇంకా ఏమిదా జరుగుతాయి? யுத்தம் தான் நடக்கு. యుద్ధం దా జరుగుతాయి. உன் சம்பளமா என் சம்பளமா? నీ పేమెంటా నా పేమెంటా? எப்ப நம்ம சம்பளம்னு சொல்றீங்களோ அன்னைக்கு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுல தங்கும். ఎప్పుడు మనది అని మనం చెప్పుకుంటామో అప్పుడు దా ఆశీర్వాదాలు దేవుని కుటుంబాల్లో ఉన్ను. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. ஆமென். வர மாட்டேங்குதே. இன்னும் நிறைய வீட்டுல அப்படிதான் நடக்கு போல இருக்கு. ஏன் சம்பளம், నా పేమెంట్, ஏன் பணம், నా దుడ్డు, நான் வாங்கின ஃப்ரிட்ஜ், నే తీసుకున్న நான் வாங்கின தொடப்பா, నే తీసిన పొరక, நான் வாங்கின மரம், నే తీసిన సెట్, நான் வாங்கின வைப்பர், నే తీసిన వైఫర్. ஆமா, అవును. நான் வாங்கின கிளிப்பு, నే తీసిన క్లిప్లు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా.
அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நீ 10 ரூபாய் கொடுத்து ஒரு சாதனம் வாங்கினா, ஒரு பொருளை வாங்கினா, 10 రూపాయలు ఇచ్చి ఒక వస్తువు తీసుకుంటే அது போகிற வரைக்கும் சொல்லுவோம். అది పోయేదానికి చెప్తాము. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பொருளை வாங்கிட்டோம், ఒక వస్తువు తీసుకుంటే அந்த பொருள் கெட்டு போகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் பணம், நான் வாங்கினது, நான் வாங்கினது, நான் வாங்கினது. ఆ వస్తువు చెడిపోయేదాకా నే తీసింది అని చెప్పుకొనే ఉంటాము. హల్లెలూయా, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. ஆமென். ఆమేన్. நாம கொடுத்த 10 ரூபாய்க்கே இந்த நிலை என்றால், 10 రూపాయలకే మనం ఈ కార్యాలంటే, என் அப்பன் ரத்தம் கொடுத்து வாங்கின நம்மை మన తండ్రి ఇచ్చిన రక్తములలో మనం తీసిందానంటే எதிர்பார்க்காமல் இருப்பாரோ? అతను ఇష్టపడకుండా ఉంటుడా? ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. 10 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம்னா 10 రూపాయలు ఇచ్చి ఒక వస్తువు తీస్తామంటే நம்முடைய நோக்கம் మన ఒక గురి, அது எனக்கு பிரயோஜனப்படணும். అది నాకు యూస్ అవ్వాల. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. 5 ரூபாய்க்கு ஒரு கிளிப்பை வாங்கினா கூட அது நமக்கு என்ன செய்யணும்? யூஸ் ஆகணும். అది ఆ క్లిప్ కూడా మనకి యూస్ ஸ்ப்ரிங் అవ్వాలి. போயிடுச்சுன்னா தூக்கி எறிஞ்சிருவோம். స్ప్రింగ్ అది కట్ పై అయిపోతే ఎత్తేసేస్తాం. நம்முடைய 5 ரூபாய்க்கே நாம என்ன செய்யறோம்? మన 5 பலனை రూపాయలు எதிர்பார்க்கிறோம். దాని యూస్ ఏదని ఎదురు చూస్తాం. ஆனால் நம் ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிற பலன் நீ ஒன்று கொடுக்க வேண்டும் என்று அல்ல. அவருடைய விருப்பம், அவருடைய பலன், அவர் எதிர்பார்க்கிற பலன் நீ அவருடைய பரிசுத்த ஜாதியாய் இந்த பூமியில் வாழணும். అతను ఇష్టపడి ఆశపడేది మన బిడ్డలు నా ఇష్ట ప్రకారంగా ఈ పరిశుద్ధంగా ఈ భూమిలో బతకాలని. அதுதான் என்னுடைய அழைப்பு, దేవుని పిలుపు అది. என்னுடைய ஜீவியம், அதற்காய் அழைக்கப்பட்ட ஜீவியம். జీవియం దానికోసమే పిలిచిండేది. அல்லேலூயா. హల్లెలూయా. சினிமாக்காரனுக்கு பின்னால் போக அல்ல, ஆண்டவர் உன்னை அழைத்தது. సినిమా కూడా పోయేది కాదు, దేవుడు పిలిచిండేది. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு உலகத்தானின் பின்னால் போக அல்ல, ஆண்டவர் உன்னை அழைத்தது. ఒక లోకమని కూడా పోయేది కాదు, మనల్ని దేవుడు పిలిచిండేది. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் நம்மை அழைத்தது. దేవుడు మనల్ని இந்த உலக வாழ்க்கையில ఈ లోక நான் జీవితంలో அவருடைய பரிசுத்த ஜாதியாய் வாழணும். నే ఆతన పరిశుద్ధ జాతిగా నేను బతుకల్లా. யாத்ராகமம் 19 அதிகாரம் విమోచన కాండం 19 అధికారము 10-11 வாசிக்கலாம். చదువుతాం. மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்துக்கு போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டு இருக்க கடவர்கள். ஆமென், அல்லேலூயா. హల్లెలూయా. கவனிங்க, இப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஜனங்கள் வரணும். దేవుని సంఘానికి జనాలు రావాలా. இப்போ ఇప్పుడు ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? దేవుడు ఏం చెప్తాడంటే, இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை சுத்திகரிக்க சொல்லு, பரிசுத்தமாக்கி கொள்ள சொல்லு. ఈ పొద్దుటికి రేపటికి వాళ్ళని పరిశుద్ధంగా చేసుకొని చెప్పు. தங்களை அவர்கள் பரிசுத்தமாக்கி கொள்ளட்டும். తనని వాళ్ళు పరిశుద్ధంగా చేసుకొని. அப்போ நல்ல கவனிங்க, தேவ சமூகத்துல தேவனை சந்திக்க, தேவனை காண, தேவ சமூகத்துக்கு செல்லுவதற்கே ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? பரிசுத்தத்தை விரும்புகிறார். దేవుని సంఘానికి దేవుని ఆరాధించేదానికి మనం వచ్చినప్పుడు దేవుడు చెప్తాడు తనని వాళ్ళు పరిశుద్ధం చేసుకొని రావాలా అని. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ தேவ சமூகத்துக்கே நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாகி தான் வர வேண்டும். దేవుని సంఘానికే మనం ఆయత్తంగా రావాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. லேவியர் 20:7-8 வாசிக்கலாம். లేవియర్ 27:8 చదువుతాం. ஆ ஆ ம் ஆ ம் அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், దేవుడు చెప్తాడు నే పరిశుద్ధుడు, உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தரும் நான் தான், మిమ్మల్ని పరిశుద్ధం చేసేవాడు దేవుడు నేను. ஆனால் நீங்களும் அதன் பிறகு பரிசுத்தராய் நடக்க வேண்டும். మీరును దాని తర్వాత పరిశుద్ధంగా இதுதான் தேவ జరుగుతారు. திட்டம்.
దేవుని దిట్టం ఇదే. ఆమేన్. ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தர்கள் அல்ல, మనం పరిశుద్ధులు లేదు, ஆனால் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். దేవుడు మనని పరిశుద్ధం చేస్తాడు. ஏன்னா அவரை போல என்னையும் பரிசுத்தமாக்குவதா அவருடைய நோக்கம். అంటే ఆత్మ తరానే మనముల్నిను అదే మరి చేయాలని அதை மாற்றி விட்டு சொல்லுகிறார், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். దాన్ని మార్చే చెప్తాడు, మీరును పరిశుద్ధంగా பாருங்க, ఉండండి. லேவியர் 21:6 வாசிக்கலாம். లేవియర్ 21 லேவியராகமம் 21:6. ஆ ஆ யாருக்கு சொல்றாரு தெரியுமா? ఎవరికి చెప్తాడు తెలుసునా? ஆசாரியர்களுக்கு, ఆసార్యులకు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. யாருக்கு ఎవరికి? சொல்லுங்க. యాచకులకు. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் நம்மை இன்று எப்படி வைத்திருக்கிறார்? దేవుడు ఇప్పుడు మనల్ని ఎట్లా పెట్టిండాడు? ராஜாக்களாகவும் రాజాలుగా, ஆசாரியர்களாகவும். இப்போ யாச்சகர்களா. ஆசாரியர்களுக்குரிய கட்டளை என்ன தெரியுமா? ఇప్పుడు యాచకులకు మాట ఏం తెలుసునా? அவர்கள் தங்கள் தேவனுடைய நாமத்துக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருக்க வேண்டும். பரிசுத்த குலைச்சல் உண்டாக்க கூடாது. వాళ్ళు దేవుని పరిశుద్ధ నామానికి తగినట్ల వాళ్ళు పరిశుద్ధానికి చెడ్డది చేయకుండా వాళ్ళు ఉండాలి. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை దేవుడు యేసుక్రీస్తు ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் మనము ఏర్చుకున్న బిడ్డలు தங்களுடைய வாழ்க்கையில் తన జీవితంలో பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காத படிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். పరిశుద్ధాన్ని చెడుపుకోకుండా మనము హెచ్చరికగా బతకల్లా. இதுதான் தேவனுடைய அழைப்பு. దేవుడు పిలిచింది. பாருங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 సామువేలు 2వ పుస్తకము 22 25 வாசிங்க. 22 నుంచి 20 చదువుతాము. ஆ ம் 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 ஆ ம் 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 ஆ ம் ம் ஆ போதும் போதும். அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இப்போ தேவாலயத்தில் வேலை செய்கிற ஒரு ஆசாரியன், దేవాలయంలో పనిచేసే ఒక యాచకుడు ஏலி. ఏలి. இந்த ஏலிக்கு 2 பிள்ளைகள். ఏలికి 2 బిడ్డలు. ஆமென். ఆమేన్. 2 మగன்கள். 2 కొడుకులు. அவங்களுடைய பேரு ஓப்னி பினகாஸ். వాని పేరు ఓపిని అనేవాడు, పినగాస్ అనేవాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. 2 பேர். ఇద్దరు. 2 பேரும் ఈ 2 జనాలు இப்ப ஆசாரியர்களுடைய சந்ததிகள் தான் ஆசாரியர்களாய் இருப்பார்கள். యాచకురు వంశాలు కదా, వంశాలుగా ఉంటారు. ஆரோனுடைய வம்சம், ఆరోని వంశము. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ இந்த ஆரோனுடைய வம்சத்தில் உள்ள, యారోను వంశములో ఉండే, இந்த ஆசாரிய வம்சத்தில் உள்ள యాచకుని వంశాల్లో ఉండే ஏலியின் பிள்ளைகள் ఏలిని బిడ్డలు எங்க தவறு செய்கிறான்? ఎక్కడ తప్పులు చేస్తారు? எங்க தவறு செய்கிறான்? ఎక్కడ తప్పులు చేస్తారు? தேவாலயத்துக்குள்ளால், దేవా సముగాన్ లోపల. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மட்டுமல்ல, దేవుణ్ణి ఏర్చుకొండే బిడ్డలు మాత్రం కాదు, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் மட்டுமல்ல, యెహోవాని దేవుడుగా ఏర్చుకునే బిడ్డలు கர்த்தரை కాదు, சேவிக்கிற சந்ததியில் உள்ளவர்கள், దేవుని సేవించే వంశాల్లో ఉండేవాళ్ళు தேவனுக்கு முன்பாய் தேவ சமூகத்தில் தவறு செய்கிறான். దేవునికి ముందు అతని సముఖంలో తప్పు చేస్తారు. ஏலி அதை கண்டிக்கிறான். ఏలి దాన్ని ஆனால் அவர்கள் கண்டுகொள்வதில்லை. అవుతే వాళ్ళు ఏర్చుకోలేదు. தகப்பனை మதிக்கவே இல்லை. తండ్రిని ఏర్చుకోలేదు. என்ன நடக்கு தெரியுமா? ఏం జరుగుతాయంటే ஒரு சாபம் அந்த குடும்பத்தின் மேல் வருகிறது. శాపం అనేది ఆ కుటుంబాన్ని మీద ஆண்டவர் ஒரு தேவ மனிதனை அனுப்புகிறார் దేవుడు ஏலியிடம். దేవుని మనిషిని ఏలిదే రంపుతాడు. அந்த ஏலியிடம் வந்து அந்த மனிதன் சொல்லுகிறான். 30வது வாக்கியம். ఏలి వచ్చి ఆ మనిషి దగ్గర చెప్తాడు,
ஆ. ம். ஆமென். இங்க ஆண்டவர் தன்னுடைய வேதனையை சொல்லுகிறார். பரிசுத்த குலைச்சல் என்பது கர்த்தரை கனவீனம் பண்ணுவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. దేవుడు తన వేదనలు చెప్తాడు, పరిశుద్ధుని ఘనవీనంగా చేసేదానికి అతను కష్టపడతాడు. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க. பரிசுத்த குலைச்சல் என்பது పరిశుద్ధాన్ని చెడిపేదనేది கர்த்தரை கனவீனம் பண்ணுவது, தேவினி கனவீனம் చేసేది. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இத உணர்ந்துகிட்டாலே போதும். దీన్ని మనం తెలుసుకుంటేనే చాలు. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ தப்பு பண்ண பரவாயில்லை, ఏదో తప్పు இந்த చేసే பரவாயில்லை என்கிற மனோபாவம் தான் நம்மை பாவத்தில் நாசம் செய்து விடுகிறது. పర్వాలనేదాన మనల్ని నాశనం చేస్తాయి. தவறு என்றால் தவறுதான். తప్పంటే తప్పు. அது ஏலியா இருக்கட்டும், ஏலியின் மக்களாய் இருக்கட்டும். అది ఏలిగా ఉంటేను సరి, వాని బిడ్డలుగా ఉంటేను సరి. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை பரிசுத்த குலைச்சல் செய்து விட்டீர்கள். దేవుడు చెప్తాడు, నా పరిశుద్ధాన్ని మీరు చెడిపేశారు. உங்களுடைய பரிசுத்த குலைச்சல் మీ పరిశుద్ధాన్ని என்னை கனவீனம் பண்ணுகிறது. నన్ను ఘనవీనం చేస్తాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ பாட்டில் திறந்தா నువ్వు బాటిల్ తెరిస్తే நீ கட்டு போறது மட்டுமல்ல, నువ్వు చెడిపోయేది உன் మాత్రం కాదు. குடும்பம் கட்டு போறது மட்டுமல்ல, నీ కుటుంబం చెడిపోయేది కాదు. கர்த்தருடைய நாமத்தை கனவீனம் பண்ணுகிறாய். దేవుని నామాన్ని మనం చెడుపుతాము. ஆமென். ఆమేన్. என்னுடைய பாவம் నా పాపము என்னை மட்டுமல்ல, నన్ను మాత్రం కాదు, என் குடும்பத்தை மட்டுமல்ல, నా కుటుంబాన్ని మాత్రం என் కాదు, தேவனை கனவீனம் பண்ணுகிறது. నా దేవుణ్ణి ఘనవీనం చేస్తాయి. ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు இனி చెప్తాడు, உன்னுடைய சந்ததியில் ஒரு கிழவனும் இருக்க மாட்டான். నీ సంతతిలో ఇంక ఎవడు ముసలోడు ఉండడు. ஆமென். ఆమేన్. அந்த வார்த்தையை படிக்கும்போது நம்ம நினைப்பாப்ப கிழடுகளை எல்லாம் ஆண்டவர் போட்டு தள்ளிடுவார் போல இருக்கு. ఆ మాట మనం చదివినప్పుడు ముసలోళ్ళు ఎవరు ఉండరు అనే దానికి இல்லையா? ஆமென். ஆமென். அதனுடைய பொருள், దాని అర్థము நிறைய உன் பிள்ளைங்க தலைமுறைகள் நிறையவே காணாது. నీ తలమురాలు వయసైనోళ్ళనే చూడదు. ஆமென். ఆమేన్. வாலிப வயதிலே போய்விடும். వాళ్ళు బతికే బతుకులనే పుడుస్తారు. ஒரு கிழவன் உன் சந்ததியிலே வரமாட்டான். ఎవడు వయసైనోడు నీ సంతతిలో లేయుడు. ஆமென். ஆமென். எவ்வளவு பெரிய சாபம். అంత పెద్ద శాపము. என்ன காரணம்? ఎలంటే தங்களுடைய அழைப்பை மீறி, వాళ్ళని పిలిపిని పిలుపు தங்களுடைய அழைப்புக்கு விரோதமாய் తన పిలిచిన దానికి విరోధంగా பரிசுத்த குலைச்சல். పరిశుద్ధాన్ని చెడిపేరు. அப்போ இந்த பரிசுத்த குலைச்சல் என்பது పరిశుద్ధాన్ని చెడిపేదని என்ன மட்டும் வீழ்த்துவது அல்ல, అది నన్ని మాత్రం దొబ్బేది కాదు, என்ன மட்டும் நாசம் செய்வது அல்ல, నన్ని మాత్రం నాశనాలు చేసేది என்னுடைய కాదు. தலைமுறைகளின் மேல் கர்த்தருடைய சாபம் வந்து விடும். నా తల ముంద దేవుని శాపం వచ్చేసును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏலியிடம் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததிகளில் இனி ஒரு கிழவன் வரமாட்டான். ఏలి దగ్గర చెప్తాడు, నీ సంతతిలో ఇంకా ఎవడు ముసలోడు ఉండడు. 32 வாசிங்க. மாறாக உபத்திரவத்தை காண்பாய், ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவருடைய ஆசீர்வாதமே பூரண வயசு, దేవుని பூரண ஆயுசு. ఆశీర్వాదం అనేది పూర్తయిన వయసులో இல்லையா? ஆண்டவருடைய ஆசீர்வாதமே பூரண ஆயுசு. దేవుని ఆశీర్వాదమే పూర్ణ వయసు అనేది. இப்பதான் சில பேர் தூங்கி ஆமென். எழும்பு, பூரணமா ஆயுசா. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் பூரண ஆயுசு என்றால், దేవుని ఆశీర్వాదం అనేది పూర్తి అయిన వయసు. ஏலியுடைய சந்ததியில அந்த ஆசீர்வாதமே இல்லை. అట్లంటే ఏలియా సమూహం వంశముల్లో ఆశీర్వాదమే లేదు. காரணம் ఎలంటే பரிசுத்த குலைச்சல். పరిశుద్ధాన్ని చెడిపేశారు. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, அப்ப ஆண்டவர் உன்னதமான ஒரு நோக்கத்தோடு தான் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ఉన్నతమైన ఒక గురిలో నిన్ని నన్ను దేవుడు పిలిచిండాడు. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, ஒரு சாதாரண ஒரு அல்ப சுகத்துக்காய் సాధారణమైన ఒక సింపుల్ గా ఒక సుఖాని என் కోసం தேவனை கனவீனம் பண்ண மாட்டேன். మన దేవుణ్ణి ఘనవీనం నేను చేయను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா என்னை அழைத்தது, ఎలా నన్ను పిలిచింది,
பரிசுத்த ஜீவியத்திற்காகத்தான். పరిశుద్ధ జీవియం జీవించేదానికే. அல்லேலூயா. அல்லேலூயா. 34 அதோடு முடியல. ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளம். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏలంటే பரிசுத்த குலைச்சல். పరిశుద్ధాన్ని చెడిపేసి சாபம் எங்க? தலைமுறையின் மேல். సాబాల వంశాల మీద ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளிலிருந்தே அது தொடங்கும். దేవుడు చెప్తాడు, నీ బిడ్డల్లోంచి అది అవును. 2 மகன்களும் నీ 2 కొడుకులు ஒரே நாளில் மரிப்பார்கள். ఒకే దినముల సస్తురు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. ஓ, நம்ம வாழ்க்கையில எசேக்கியா சொன்னது போல எங்காலத்திலேயாவது நல்லா இருந்தா போதும். எசேக்கியா చెప్తాడు, నా కాలముల్లో మేము బాగుంటేను చాలు. அல்லேலூயா. நடக்காது மகனே, అది జరగదు. ஆண்டவர் சொல்லுகிறார். దేవుడు చెప్తాడు. பாருங்க, எப்ப அந்த கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறார்களோ, దేవుని ఎప్పుడు ఘనవీనం చేస్తారో, ஏன் அது ஆண்டவரால் சகிக்க முடியவில்லை? దాన్ని దేవుడు ఏంటి సహించుకొని కాలే? ஏன்னா ఎలంటే அவர் நம்மை பரிசுத்தத்துக்காக ஒரு உன்னத நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். పరిశుద్ధానికి ఉన్నతమైన గురి కోసం పిలిచిండేది. இந்த ஆசாரியர்களுடைய பிள்ளைகள், ఈ యాజకుని యొక్క కొడుకులు தேவாலயத்தில் தவறு செய்கிறார்கள். దేవాలయంలో తప్పులు చేస్తారు. இதனால் దీని నుంచి வருகிற இஸ்ரேல் ஜனத்தினிடத்தில் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. వచ్చే ఇశ్రాయేల్ జనాల్లో దేవుని ఒక నామాన్ని దూషిస్తారు. என்ன செய்றாங்க தெரியுமா? ఏం చేస్తారంటే, நல்ல பலி செலுத்தும் போது பலி பொருள், அந்த பொருள் எரிந்து போவதற்கு முன்பாகவே இவனுங்க சாப்பிடுறதுக்காக என்ன செய்யறானுங்க? ஈட்டி எடுத்து நல்ல மாம்சத்தை குத்தி எடுத்துறானுங்க. బలి వస్తువుల్ని అది బాగా రెడీ అయ్యేదానికి ముందే ఒక కొక్కిలేసి దాన్ని ஒன்று விபச்சாரம், ఒకటి విభచారాలు, இன்னொன்று இந்த பலி பொருளையே ఈ உதாசீனம். ఈ బలి వస్తువుల్నే ఉదాసనం చేస్తారు. ஆமென். ఆమేన్. இப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கிடையே என்ன ஆகுதுன்னா, பலி பொருளை கொண்டு வர்றவே அவன் என்ன மனமடிவு. వాళ్ళు బలి వస్తువులు ఎత్తుకొని వచ్చేదానికి వాళ్ళకి ఇష్టం ஏன்னா లేదు. கர்த்தருக்காய் அது எரிந்து போவதில்லை. దేవుని కోసం అది మండిపోయలేదు. பலிபொருள் முற்றிலும் எரிக்கப்படணும். బలి వస్తువులు పూర్తిగా ஆனா இவங்க எரியறதுக்கு முன்னாடியே குத்தி எடுத்துறான் நல்ல மாம்சத்தை. అది మండిపోయేదానికి ముందే దాని మాంసాన్ని ఎత్తేస్తారు. அல்லேலூயா. ஜனத்தினிடத்தில் அந்த பலியை செலுத்துறதுக்கு, பலிபொருளை கொண்டு வர்றதுக்கே ஒரு மனமடிவு. ఆ జనాలకు బలి వస్తువులు ఎత్తుకొని వచ్చేదానికి ఇష్టం లేదు. இதனால் தேவன் கோபப்படுகிறார். దాని నుంచి దేవుడు కోపం పడతాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய அழைப்பு మనల్ని பரிசுத்த ஜீவியம், పరిశుద్ధ జీవియం అని, பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு పరిశుద్ధం తప్పుగా అవేదానికి நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். మన జీవితాన్ని మనం కాసుకోవాలా. மீண்டும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 తెస్సలోనికీయులు 4వ అధ్యాయము 3ல இருந்து 8 3 நிறுத்தி 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 வாசிங்க. எங்கேயோ கிணத்துல கிடந்து வாசித்த போல இருக்கு. சிஸ்டர் சேர்ல உட்காருங்க. இப்ப வாசிங்க. மோக இச்சைக்கு உட்படாமல் இருங்கள். முதல் காரியம். ஆமென். எப்படி பரிசுத்த குலைச்சலாக்காமல் நம்மை காத்துக் கொள்வது? மோக இச்சைகளுக்கு, మోగ ఇచ్చలకు మనల్ని కాసుకోవాలా, உட்படாமல் இருங்கள். దాంట్లో మనం పడిపోకుండా ఉండాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த உலகத்துல நாம் வாழ்கிற நாட்கள், ఈ లోకములో మనం బతికే దినముల్లో பல இச்சைகளுக்கு நம்மை அடிமைப்படுத்த தோன்றும். ఎన్నో ఆశల్లో మనల్ని గులాంతనములో పడేదానికి అవును. அல்லேலூயா. హల్లెలూయా. பல மோகங்கள், பொருளை பார்த்து மோகம், వస్తువులు చూసి ఆశలు, சில சிற்றின்பங்களை பார்த்த மோகம், కొన్ని చిన్న చిన్న ఆశల్ని గురించి మనం పడేది, இவைகள் எல்லாம் நம்மை இழுத்து கொண்டே தான் இருக்கும். ఇవి అన్ని మనల్ని ఈడ్చుకుంటా ఉన్నాం. ஆனால் நாம் அஞ்ஞானிகளைப் போல இவைகளுக்கு கீழ்ப்பட்டு விடக் கூடாது. ఇవి లోకాల్లో ఉండే తర మనము ఉండకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. மோக இச்சைகள். మోహంలో ఉండే ఇచ్చ, மோகம் எதன் மேல் மோகம்? ఆ మోహం అనేది ఏంటి మీద? ஏதோ ஒரு காரியத்தின் மேல் மோகம் வருகிறது என்றால் அது
இச்சையை பிறப்பிக்கும், இச்சை பாவத்தை பிறப்பிக்கும். ఏదో ఒక కార్యం మీద మనం ఆశపడుతుంటే అది పాపాన్ని వచ్చిన పాపాల నుంచి మనల్ని దొబ్బును. அப்போ இந்த மோக இச்சைகளுக்கே நம்ம விலகி இருக்க வேண்டும். మోగ ఇచ్చలకు మనము దూరంగా పడిండల్లా. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம், இந்த நம்முடைய ஜட சரீரம், ఈ జడ శరీరం అనేది இதில் பல இச்சைகளை உண்டு பண்ணுகிற சூழ்நிலைகள் உருவாகும். దీంట్లో ఎన్నో ఆశలు అవేదికి మన సమయాలు వచ్చును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த மாம்சம் ఈ మాంసము நம்முடைய ஆவிக்கு விரோதமாகத்தான் கிரியை செய்யும். మన ఆత్మకు విరోధంగా క్రియాలు చేస్తును. நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா சொல்லும் இது தப்பு, మన ఆత్మ చెప్పును ఇది చేయదు తప్పులు. நம்முடைய சரீரம் சொல்லும் பரவாயில்லை. మన శరీరం చెప్పును పర్వాలేదు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த பரவாயில்லை இந்த வார்த்தை ரொம்ப டேஞ்சரானது. పర్వాలేదు అనేది మాట డేంజర్ అయింది. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. சர்வ சாதாரணமா இப்போ ஒரு ஆள் సర్వసాధారణంగా ఒక మంచి ஏதோ ஒரு உங்களிடம் ஏதோ ஒரு தவறு செய்கிறார். మీ దగ్గర ఏదో తప్పు చేస్తాడు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம சொல்றோம் சரி பரவாயில்லை. మనం చెప్తాము పర్వాలేదు సరి. அதனுடைய பொருள் என்ன? దాని అర్థము மன்னிப்புக்கும் பரவாயில்லைக்கும் வித்தியாசம் உண்டு. క్షమించేదానికిను పర్వాలేదు అనే దానికిను ఆమేన్. ఇష్టం ఉంది. மன்னிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. క్షమించేస్తామంటే అది అయిపోయింది. பரவாயில்லைண்டா, పర్వాలేదంటే பரவாயில்லைண்டா, పర్వాలేదంటే சோலி முடிஞ்சிச்சு, பாத்துக்கிறான். ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. பாவத்தையும் அதே போல்தான். పాపను అదే ஒரு తరగతి. தவறு செய்யும் போது எப்ப நம்முடைய மனசாட்சி உனக்குள்ள பரவாயில்லைன்னு நீ செய்தத தவறு என்று சொல்லாமல் பரவாயில்லை என்று ஒத்துக்கொள்ளுகிறதோ உன் வாழ்க்கை முடிந்தது, விட்டு விடாதே. నువ్వు తప్పు చేసినప్పుడు నీ మనస్సు పర్వాలేదని ఎప్పుడు నీకు అది చెప్తుందో అప్పుడే అది నీ పాపాల్లో వచ్చి పడుతుంది. தவறு என்றால் தவறு என்று அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்கணும். తప్పనేది తప్పనే మనస్సు నీకు మనోభావంలో ఉండాలా. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுல் செய்தது பரவாயில்லை டைப்பு. సౌలు చేసింది పర్వాలేదనేది టైపు. ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் அழிக்கணும். దేవుడు చెప్పాడు అన్నిటిని కాల్చేవల్ల. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే சவுல் సౌలు அதில் முதன்மையானதை கொண்டு வந்தான், கர்த்தருக்கு பலியிட்டான். దాని బాగుండేదాన్ని ఎత్తుకొని వచ్చి దేవునికి బలి ఇచ్చాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பலி இடல, பலி இடுவதற்காய் கொண்டு வந்திருக்கிறார். దేవునికి బలి ఇచ్చేదానికి దాన్ని తీసుకొని వచ్చాడు. இப்போ சாமுவேல் வந்து சொல்லுகிறார், సామువేలు చెప్తాడు, என்ன ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டாய். ఏమి దేవుడు చెప్పిన మాటకు నువ్వు వినలేదు. அப்போ சவுல் சொல்லுகிற வார்த்தை, సౌలు మాట చెప్తాడు, இதுல என்ன, நான் ஆண்டவருக்கு தானே கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்திருக்கிறேன், பரவாயில்லை. దీంట్లో ఏం తప్పు ఉంది? దేవునికి బలి ఇచ్చేదానికి நான் அதில் எடுத்தது பரவாயில்லை, నేను ఎత్తుకొని వచ్చింది పర్వాలేదు. ஆமென். ఆమేన్. இச்சைக்கு உட்படாமல், ఇచ్చల్లో పడిపోకుండా, ஆமென், அந்த மனோபாவம், ఆ మనస్సు பரவாயில்லை அந்த மனோபாவத்துக்கு விட்டு விடாமல், పర్వాలేదనేసి మనసులో విడిచకుండా, ஹல்லேலூயா, హల్లెలూయా. மோக இச்சைகளுக்கு ஒருபோதும் அடிபணியாமல் మోగ ఇచ్చలకు ఒక దినము మనం కింద நம்மை காத்துக் கொள்ளுங்க. கீழே வாசிங்க. వల్ల உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும், அந்த வார்த்தை அழகா இருக்கு, கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம், எப்படி இந்த பரிசுத்த ஜீவியம் வாழ முடியும்? ఎట్లి పరిశుద్ధ జీవియాన్ని బతకనవును? இந்த பாண்டம், ఈ శరీరము, பாண்டம் என்றா శరీరము பாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மண் பாண்டம்னா மண் பாத்திரம். పాత్రము. அப்ப இதுவும் ஒரு மண் பாண்டம். ఇది కూడా ఒక శరీరం. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. கொஞ்சம் இந்த காத்து நின்னுச்சுன்னா நாத்தம் அடிக்க தொடங்கிரும். కొంచెం మన శ్వాసం నిలిచిపోయినంటే శరీరం గబ్బు కొట్టును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு 24 மணி நேரம் கூட தாங்காது. 24 గంటల సేపు కూడా ఉండదు. இப்ப எல்லாம் உடனே ஃப்ரீசரை கொண்டு வந்துடுறாங்க, ఇప్పుడు తక్షణమే ఫ్రీజర్ பாக்ஸ் உள்ள வச்சிடுறது. நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு పెట్టె లోపల పెట్టేసేది మనకి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப இதுதான் நம்முடைய பாண்டம்.
ఇప్పుడు అదిదా మనకు ஆனா పాత్ర. ஆண்டவர் சொல்லுகிறார் దేవుడు చెప్తాడు இந்த பாண்டத்தை ఈ పాత్రని என்ன செய்யணுமா ఏం చేయాలి? அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை తన తన శరీర పాత్రని ஆமென் ఆమేన్ எப்படியா ఎట్లా பரிசுத்தமாயும் పరిశుద్ధంగాను கனமாயும் கனமுள்ளதாகவும் ஆண்டு கொள்ள அறிந்து கொள்ளுங்கள். ఘనముగా మనల్ని దాన్ని బతికించుకోవాలా. பக்கத்துல கைய கொடுங்க. உங்க சரீரத்தை మీ శరీరాన్ని நீங்களே మీరే பரிசுத்தமாகவும் పరిశుద్ధమైన கனமுள்ளதாகவும் ఘనమనేగా ஆண்டு கொள்ள వేసుకునేదాన్ని அறிந்து கொள்ளுங்கள். తెలుసుకోండి. ஆமென். ఆమేన్. உங்க சரீரத்தை நீங்க ஆளுகை செய்யணும். మీ శరీరాన్ని మీరు ఆளுగை చేయాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லாம என் கை நீளக்கூடாது. నే చెప్పకుండా నా చెయ్యి ముందు పోదు. நான் சொல்லாம நான் தீர்மானிக்காமல் என் கால் நடக்க கூடாது. నే తీర్మానించకుండా నా కాళ్ళు నడియదు. அல்லேலூயா. 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 சில பேர் சொல்லுவாங்க அந்த வாசனை வந்தாலே அங்க சுண்டி இழுக்குது. ఆ వాసన వస్తేనే నన్ను అట్లే ఈడ్చుకొని పోతాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பெந்தகோஸ்த விசுவாசிக்கு பார் பக்கமா போறதுக்கு இப்போ பயம். బెందెగోస్తు విశ్వాసికి బారు పక్క పోయేదానికి భయం అవుతాయి. ஆமென். ఆమేన్. ஏன் பயம் தெரியுமா? ఎలాంటే வாசனை ఆ వాసన சுண்டி இழுத்துருமா. అట్లే ఈడుస్తాయంట. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ரொம்ப சோகமா இருக்கிறீங்களே. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்டதெல்லாம் அப்படிதான் இருக்கும் நமக்கு. இப்ப கர்த்தர் வருகிறார், கர்த்தர் இதோ தருகிறார்னா ஓ ஆண்டவரே. என்ன இது நம்மை உருவாக்குவதில்லை, ఇది நம்ம செய்ய வேண்டியது. మనము చేయవలసింది. ஆண்டவர் சொல்றார் நான் உதவி செய்றேன். దేవుడు చెప్తాడు నే உன் சரீரத்தை பரிசுத்தமாய் கனமுள்ளதாய் நீ ஆளுகை నీ செய்யணும். శరీరాన్ని పరిశుద్ధంగా ఘనమైందిగా నువ్వు పెట్టుకోవాలా. கடந்த வாரத்தில் ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன். పోయిన వారం వీడియో క్లిప్స్ చూశారు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு பேச்சாளர் ஒரு ஸ்திரீ ఒక வாலிப பிள்ளைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு ஸ்கூல்ல. యువస్తుల స్కూల్లో ఒక మాటలు మాట్లాడడం. ఆమేన్. அப்போ ஒரு சின்ன பொண்ணு ஒரு 10 SSLC படிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பொண்ணு எழும்பி கேக்குது, ఒక చిన్న బిడ్డ లేచి అడుగుతాయి, மேடம் எப்போ பார்த்தாலும் எங்களுடைய ட்ரெஸ் அதை போடாத இதை போடாத இப்படியே சொல்றாங்களே, இது போடுறதுனால தான் தப்பு நடக்குன்னு சொல்றாங்களே, இது ஒரு அடக்குமுறை அல்லவா? మేడం ఈ డ్రెస్సులు వేస్తే ఆ డ్రెస్సులు వేస్తే ఇదంతా తప్పులని చెప్తారా? ఇది కాదా మా మీద చెప్పేది మీరు? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த அம்மா அழகா சொல்லி கொடுத்துச்சு. ఈ అమ్మ బాగా చెప్పించింది. ஆமென். ఆమేన్. பர்வீன் சுல்தான் அழகா பேசும், బాగా మాట్లాడతాయి. சொல்லுச்சு, చెప్పింది, இன்னைக்கு நீ இந்த Dress போடுற இல்ல, ఈ పొద్దుటికి నీవు డ్రెస్ వేస్తావు కదా, இந்த Dress போடக்கூடாதபடிக்கு ஒரு காலகட்டம் இருந்து, ఈ డ్రెస్సులే వేయకూడదనే ఒక కాలాలు ముందు ఉండింది. அதுக்கு దానికి தன்னுடைய மார்பை அறுத்து எறிந்து உயிர் நீத்தாள் ஒரு சகோதரி. తన శరీరాన్ని కోసి ఎత్తేసి దాన్ని కాపాడింది ఒక స్త్రీ. ஆமென். ఆమేన్. எங்க ஊர் தான், கன்னியாகுமரியில். కన్యాకుమారిలో జరిగిన మా ఇది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதன் பிறகு దాని తర్వాత ஏன்னா அதுக்கு வரி உண்டு, దానికి வஸ்திரம் போடக்கூடாது, மேலாடை போடக்கூடாது. వస్త్రాలు పైన వస్త్రాలు மேலாடை போடணும்னா పైన వస్త్రాలు వేయాలంటే உன்னுடைய மார்புக்கு அளவு நீ வரி செலுத்தணும். దానికి నువ్వు ట్యాక్స్ కట్టాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதற்கு விரோதமாய் దానికి విరోధంగా தன்னுடைய மார்பை கத்தியால் அறுத்து எறிந்து உயிர் நீத்தாள். తన శరీరాన్ని కట్ చేసి దాన్ని ఎత్తేసింది. காலங்கள் கடந்துதான் కాలాలు పోయిదా இந்த மேல் வஸ்திரம் போடவே அதிகாரம் கிடைத்தது. పైన వస్త్రాలు వేసేదానికి అధికారం దొరికింది. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா అవుతే அப்போ అప్పుడు கனம் எங்க இருக்கு? ఘనం అనేది ఆడ ఉండాయి. போடுறதுலயா போடாததுலயா? వేసే దాంట్లోనా వేయిన దాంట్లోనా? అదెంత கடைசி ஒரு 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 காரியம் కొనే ఒక కార్యము அந்த பொண்ணுக்கு சொல்லுவாங்க, ఆ బిడ్డకి చెప్తాయి, நீ எப்போ உன் சரீரத்தை నువ్వు ఎప్పుడు నీ శరీరాన్ని டே உனக்கெல்லாம் காட்டுறதுக்கு உள்ளது இல்லடா இந்த சரீரம்னு எப்போ அதை கனமுள்ளதாய் நினைக்கிறாயோ, నీకంతా చూపించేది కాదు, ఈ శరీరం అనేది ఘనమైందిగా ఉంటాయో, ஆமென், ఆమేన్, அப்பதான் நீ ஜெயிப்ப.
అప్పుడుదా నువ్వు జయిస్తావు. ஆமென். ఆమేన్. மாம்சத்தை எப்ப ஜெயிக்க முடியும்? మాంసాన్ని ఎట్లా జయించినావును? வேதம் சொல்லுகிறது. బైబిల్ చెప్తాయి. ஆமென். ఆమేన్. உன்னுடைய சரீரத்தை నీ శరీరాన్ని நீ నువ్వు கனமுள்ளதாகவும் ఘనమైందగాను பரிசுத்தம் உள்ளதாகவும் పరిశుద్ధమైందని ஆண்டு கொள்ள பழகிக்கொள், அறிந்து கொள். దాన్ని నడిపించేదానికి నువ్వు తెలుసుకో. இதுதான் பரிசுத்த வாழ்க்கை. ఇదే మనకు పరిశుద్ధ జీవితం. எப்படி வாழ முடியும்? ఎట్లా బతకనవును? எப்படி வாழ்ந்து விட முடியும்? ఎట్లా முடியும். బతికేదాను? అవును. நம்ம சரீரத்தை మన శరీరాన్ని நாம ஆளுகை செய்ய கற்றுக்கொள்ளணும். మనం ఆలుగే చేసేదానికి తెలుసుకోవాలా. ஆமென். ఆమేన్. என் சரீரத்தை నా శరీరాన్ని நான் ஆளுகை செய்ய கற்றுக்கொண்டேன் என்றால் నేను దాన్ని రెడీ చేసేదని తెలుసుకోనంటే நம்முடைய வாழ்க்கையில இந்த சலசலப்புக்கெல்லாம் நம்ம మన జీవితంలో ఈ మాటలు பிசாச பார்த்து சொல்லணும். பிசாசே, పిశాసు உன்னோட నీనే இந்த சின்ன சின்ன அல்ப இந்த சலசலப்புக்கெல்லாம் ఈ చిన్న చిన్న కార్యాలకంతా என் சரீரம் నా శరీరము నా శరీరము அடிபணியாது. తగ్గదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. என் சரீரத்தை నా శరీరాన్ని என் శరీరాన్ని அடக்கி ముంచుకొని ஆள దించేది நான் నేను அறிந்திருக்கிறேன். తెలిసిండాను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஜீவியம். ఇదే మన పరిశుద్ధం అనేది. கீழே வாசிங்க. மீறாமலும். ஆமென். அடுத்தது, அடுத்தவர்களை வஞ்சிக்கிற சுபாவம் இருக்க கூடாது. ఇంకొకరిని ఏమార్చే స్వభావాలు మనకు ఉండకూడదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் యావక్క కార్యాలను அடுத்தவர்களை வஞ்சிக்காமல் ఇంకొకరిని ఏమారించే காத்துக்கொள்ளுங்க. கீழே வாசிங்க. కాసుకోవాలా. சீக்கிரம் போலாம். ஆ ஆ ம். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆ ஆ அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அண்டர்லைன் பண்ணக்கூடிய பழக்கம் உள்ளவங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நம்மை దేవుడు మనల్ని அசுத்தத்திற்காய் அல்ல, చెడ్డదానికి కాదు, பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். పరిశుద్ధానికే మనల్ని పిలిచిండాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. గమనం వచ్చింది ఈ మాట நான் చదివినప్పుడు. இப்படியாய் சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை దేవుడు మనల్ని பன்றி கூட்டமாய் அல்ல, పంది గుంపులుగా కాదు, ஆட்டுக்குட்டியாகவே அழைத்திருக்கிறார். మేక పిల్లగానే మనల్ని పిలిచిండాడు. ஆமென். ఆమేన్. ஞாபகம் இருக்கட்டும். గమనం. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்மை మనల్ని பன்றி கூட்டமாய் அல்ல, పందిలు గుంపుగా కాదు, நம்மை ஆட்டுக்குட்டியாய் அழைத்திருக்கிறார். మేక పిల్లుగా మనల్ని పిలిచిండాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அசுத்தத்திற்காய் அல்ல, అశుద్ధానికి కాదు, நம்முடைய அழைப்பே பரிசுத்தம் தான். మనల్ని పిలిచిందే పరిశుద్ధానికి. எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதற்கு ஆண்டவர் நமக்கு எஸ்கியூஸ் தருவதே இல்லை. యా కారణాన్ని గురించినో ఏంటిని గురించినో దేవుడు మనము ఎస్క్యూస్ అనేదే ఇచ్చేది లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. எபிரேயர் 12:10 ఎబ్రియర్ கொஞ்சம் சீக்கிரமா 12:10. வாசிங்க. ఎబ్రియర్ 12:10. எபிரேயர் 12:10. ஆ ம் ம். தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு நம்மை சிட்சிக்கிறார். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ఆతన పరిశుద్ధుడుగా ఉన్నాడు. நாமும் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படியாகத்தான் நமக்கு ஆண்டவர் சில சிட்சைகளை தருகிறார். మనము ఆతనికి పరిశుద్ధంగా బాగాడుగా ఉండవాలనేదే మనల్ని దేవుడు శిక్షిస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால் ஆண்டவருடைய சிட்சையை அசட்ட பண்ணக்கூடாது. దాని నుంచి దేవుడు ఇచ్చే శిక్షని మనము తోయకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த பகுதியை நீங்க வீட்ல போய் வாசித்து பாருங்க. దాన్ని మనం ఇంట్లో చదువుతామంటే அவர் சிட்சிக்கிறதினால் நான் பின்வாங்கி விடக்கூடாது. ఆతను మనల్ని శిక్షించే దాని కోసం அவர் நமக்கு எதற்காய் சிட்சிக்கிறார்? ఆతను మనము శిక్ష நம்முடைய அழைப்பு அவருடைய பரிசுத்தத்தில் நம்மை
பங்குள்ளவர்களாய் மாற்றணும். అతను పిలిచిండేది అతనిలో భాగాలు పంచుకోవాలిగా మనం ఉండాలా. அல்லேலூயா அல்லேலூயா. 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 எப்படி அவர் பரிசுத்தமாய் ఎట్లా అతను పరిశుద్ధుడు, ஒருவராலும் அவரிடம் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடி வாழ்ந்தது போல ఎవరు అతని దగ్గర తప్పులు తెలిసే లేకుండా அதில் ఉండేది, நம்மையும் பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். దాంట్లో మనము భాగాలు ఉండేవాళ్ళుగా మారుస్తాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. 11, 12, 13 சொல்லுது, கெட்டது இன்னும் கெட்டு போகாமல் சரிப்படுத்துங்க. చెడిపోయేది చెడకుండా ఇంకా మనం సరి చేసుకోండి. வாசிங்க 13. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆகையால் ஆ ஆ திரும்ப நிமிர்த்தி ஆ முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு ஆமென். உன் பாதைகளுக்கு నీ పాదాలకు செவ்வைப்படுத்துங்கள். ஆமென் మంచిది చేయండి. ஆமென். ఆమేన్. ரொம்ப பெரிய காரியம், சுருக்கமா சொல்லிடுறேன். ஆமென். ఆమేన్. அப்போ ஆண்டவர் దేవుడు நீ தவறு செய்யும் போதெல்லாம் உன்னை சிட்சிக்கிறார். తప్పులు చేసినప్పుడంతా నీకు శిక్ష ఇస్తాడు. ஆனா சோர்ந்து போகாத. అవుతే నీ సుస్థ అయిపోవద్దు. ஏன் சிட்சிக்கிறார் என்றால், శిక్ష ఏంటికి ఇస్తాడంటే, இப்போ அந்த முடவானது மொத்தமா நாசமா போய்விடாதபடிக்கு ముడవమైనది నాశనంగా அந்த పోయేదానికి காயத்தை கட்டி அதை சரிப்படுத்தும்படியாய் அவர் சிட்சிக்கிறார். ఆ కాయాన్ని కట్టి దాన్ని సరి చేసేదాని కోసం అతను శిక్ష ఇస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனுடைய பொருள், దాని అర్థము கொஞ்சம் காயப்படும் போது కొంచెం గాయాలు పడినప్పుడు அப்படியே அதை பெரிதாக்கி விட்டுவிடக் கூடாது, அதை சரிப்படுத்திக் கொள்ளணும். ఆ గాయాల్ని అట్లనే పెద్దదిగా చేయకుండా దానికి కొంచెం சின்ன தவறுகள் வரும்போது చిన్న తప్పులు நம்மை వచ్చాయి, நாம் சரிப்படுத்திக் கொள்ளணும். మనల్ని మనం సరి చేసుకోవాలా. 14 ஏன்னா ఎలాంటే ஆ ஆ ம் ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. పరిశుద్ధం లేకుండా ఎవడు దేవుణ్ణి స్తోత్రించిన కాదు. கடைசியா யாரை தான் தரிசிக்க போகிறோம்? కొనేలో ఎవరినిదా మనం చూడపోతాము, தேவனை தான் தரிசிக்கணும். ఆతనినే మనం தேவனை தரிசிக்கணும்னா ఆతన దర్శనం பரிசுத்தம் இல்லாமல் పరిశుద్ధం లేకుండా ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ఎవడు దేవుణ్ణి దర్శనాలు చూడను కాదు. எபேசியர் 5:26-27 சொல்லுது, ఎబేసియర్ 5:26-27 చెప్తాయి, ஒரு மணவாட்டியானவள் ఒక పెండ్లి కూతురుగా ஆமென் சபையை, సభని ஆண்டவர் மணவாளன் சபையை, மணவாளன் இயேசு கிறிஸ்து எப்படி எதிர்நோக்கி காத்திருக்கிறார் என்றால், పెళ్లి కొడుకు ఎట్లా తన సభని కాసుకుంటాడంటే, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் కర్రలు పట్టులు ఏమి లేకుండా பரிசுத்தமும் பிழையற்றதுமான పరిశుద్ధమైందిగా తప్పులు లేకుండా ఉండేదాన్ని மகிமை உள்ள சபையாய் మహిమగా ఉండే సభగా தனக்கு முன் நிறுத்திக் கொள்ளவே அவர் விரும்புகிறார். ఆతనకు ముందు నిలుపుకునేదానికి అతను ఆశపడతాడు. ஆமென். ఆమేన్. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? అతను ఒక స్థితిలేమి, நாம் அந்நிய நுகத்தில் இருந்தாலும் మేము వేరు జాతిలో நம்மை அவர் வேறு பிரித்து அழைத்தார், అతను మనం వేరు தன்னுடைய இரத்தத்தால் மீட்டெடுத்தார், తన రక్తంలో ரட்சித்தார். రక్షించాడు. இன்றைக்கு பரிசுத்த ஜீவியத்திற்காய் நமக்கு உதவி செய்கிறார். ఇప్పుడు పరిశుద్ధమైన జీవియానికి సహాయం చేస్తాడు. காரணம், ఎలాంటే நாம் మనము கரைதரை இல்லாமல் ఆ కర్రలు తప్పులు లేకుండా பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய், వయసైన మేక பரிசுத்தம் உள்ளதாய் పరిశుద్ధం ఉండేది அவருக்கு முன்னால் நாம் போய் நிற்க வேண்டும். ఆతనకు ముందు మనం పోయి இதுதான் அவருடைய நோக்கம். ఇదే ఆతనకు ఆశలు. ஆமென். இதனாலே దీని నుంచి தன்னுடைய ஜனத்தை பரிசுத்த ஜீவியத்திற்காகவே கர்த்தர் விரும்புகிறார். పరిశుద్ధ జీవియాని కోసమే తన జనాల్ని అతను పిలిచాడు. எனக்கு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய வாழ்க்கை మన జీవియం அது எத்தனை வருடமாய் இருந்தாலும் சரி, అది ఎన్ని ఏండ్లుగా ఉంటేనా సరే, அது முடியும் போது நமக்கு ஒரு நித்தியம் உண்டு. అది ముగించేటప్పుడు మనకు ఒక నిత్యం ఉండేది. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது క్రిస్తు జీవియం అనేది இந்த மண்ணிலோடு முடிவது அல்ல. ఈ మన్నులతో ముగించేది కాదు. ஆமென். ఆమేన్. நம்முடைய நம்பிக்கை మన విశ్వాసము அடுத்த ஜென்மம் அல்ல, వేరే జన్మం కాదు. நமக்கு ஒரு நித்தியம் உண்டு, அது நம்முடைய நம்பிக்கை. మనకు ఒక నిత్యం ఉండాలి. అది ఒక இந்த நித்தியத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால், ఈ నిత్యములో మనము இந்த உலக வாழ்க்கையில் தேவன் நம்மை அழைத்திருக்கிற பிரகாரமாகவே பரிசுத்தமாய் நம்மை வாழ்க்கையை காத்துக்கொண்டால் மட்டுமே
நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னால் சந்திக்க முடியும். పరిశుద్ధ జీవితంలో మనల్ని కాసుకుంటేనే పరలోకంలో మన దేవుణ్ణి మనం చూడనవును. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய நாம் திருவிருந்துக்கு முன்னால் நிற்கிறோம். మన దేవుని పవిత్ర జోజ அதற்கு முன்னால் ஒரு தீர்மானம் எடுக்கணும். తీర్మానం ఎత్తుతాము. தேவன் அழைத்த அழைப்பு இந்த பரிசுத்த ஜீவியம். దేవుడు పిలిపిన పిలుపుకు పరిశుద్ధ இதை జీవితం எந்த சூழ்நிலையிலும் యా సమయంలోనూ குலைச்சலாக்காதபடி దాన్ని సెడుపుకుండా நான் என்னை ஆண்டு கொள்ளுவேன். నేను ఆడ్చుకుంటున్నాను. அல்லேலூயா. 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 அப்படி ஒரு ஜீவியம் இருந்தால்தான் நாம பாட முடியும். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். சேர்த்து கொள்வாரா? சேர்த்து கொள்வாரா? అందరిని చేర్చుకుంటుడా? ஆமென். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகட்டும். మన జీవితం పరిశుద్ధమవుని. பரிசுத்த குலைச்சலுக்கு அனுமதியே கொடுக்காமல் காத்துக்கொள்ளுங்க. పరిశుద్ధాన్ని సెడుపుకుండా మనం அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. అదే క్రీస్తువ జీవితం. அதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை. అదే క్రీస్తు ఎనుకుపోయే ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற வாழ்க்கை. దేవుడు మనముల ఎదిరించే. அல்லேலூயா. ఆమేన్. அல்லேலூயா. கண்களை மூடலாம், அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே மகருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. ஆமென். அவர் சமூகமதில் ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. ஓ ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அன்பு தகப்பனே, நீர் எங்களை அழைத்த அழைப்பு మీరు మమ్మల్ని పిలిచిన పిలుపు பரிசுத்த ஜீவியம் அப்பா. పరిశుద్ధ జీవితం. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. అదే మా క్రీస్తువ జీవితం. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க, దాని మమ్మల్ని ఒప్పించేదానికి, பரிசுத்த குலைச்சலுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ள, పరిశుద్ధమైన చెడిపేదానికి మనల్ని దూరం, எங்கள் சொந்த சரீரங்களை நாங்கள் ஆளும்படியான அறிவை கொண்டவர்களாய் మా సొంత శరీరాన్ని మేము చేసుకునేదానికి బుద్ధిలిచ్చేదానికి, இந்த ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ఈ పరుగుని ముగించేదానికి మాకు కృప. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. యేసు